ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகின்ற அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான கர்த்தருடைய பரிசுத்த நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த கொயர் கான்சர்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான பிள்ளைகள் மிகுந்த ஆயத்தத்தோடும் சமூகத்திலே வந்திருக்கின்றார்கள். தேவரீர் ஒரு விசை பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷத்தை ஞானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். யாவருக்கும் ஒரு மனதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே மிகுந்த பயபக்தியோடு உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நாம் யாவரும் எழுந்து பூலோகத்தாரே யாவரும் என்ற பாடலை பாடுவோம்.
1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பான முயற்சி எடுத்து பல மாதங்களாக இவ்விதமாக பாடல்களை பாடுவதற்கு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பாளையங்கோட்டையிலே என் திருநெல்வேலியிலே ஒரு சிறப்புமிக்க பாடகர் குழுவினராக நம்முடைய பாடகர் குழு விளங்குவதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய பாடகர் குழுவினுடைய தலைவர் சகோதரர் பிரான்சிஸ் சித்தர் அவர்களும் அவர்களோடு கூட இணைந்து பாடகர் குழுவினர் அனைவரும் இந்த சிறப்பான முயற்சியை எடுத்து இந்த நாளிலே இந்த கொயர் கான்சர்ட் நடத்தும்படியாக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். பாடல்களை பாடுகின்ற பொழுது அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடுவோம் என்றால் நிச்சயமாகவே இந்த வேளை நம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பாடினாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் தியானித்து பேசுவோம். ஆண்டவர் இந்த நேரம் முழுவதிலும் தம்முடைய மகிமையினால் ஆலயத்தை நிரப்பி நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். Handel's Water Music Suite in D by Concert Filios.
Greetings to everyone in the name of our Lord and Savior Jesus Christ. We, the St. Thomas Church Choir, accompanied by the orchestra Concert Phyllis, are delighted to present to you an evening of classical and contemporary worship, Symphony of Praise. The first two numbers are taken from the Dettingen Tedium arranged by George Frederick Handel. This magnificent piece, We Praise Thee, O God, raises praises in harmony for the victory at the Battle of Dettingen. In 1743, Britain and its allies, including Hanover and Austria, achieved a resounding victory over the French at the Battle of Dettingen. To commemorate this triumph, Handel was commissioned to write an anthem meaning the king shall rejoice for a day of public thanksgiving. It was first performed on November 27, 1743 at St. James Palace, London, in the presence of King George II. This work features a mixed choir of 5 parts, 2 sopranos along with alto, tenor and bass, supported by an orchestra. The next song, To Thee Cherubim, which symbolically incorporates the presence of the angels singing and praising God who gathered around God's throne. We read in the Bible, the horses are prepared for the battle, but the victory
comes from the Lord. This evening, to commemorate the battle fought on the cross and the freedom Jesus bought us with his blood, we, the choir, wish to raise our praises, singing along with the heavenly host and magnifying his name, holy, holy, holy. Shall we hear the wonderful songs, We Praise Thee, O God, and the second song, To Thee, Cherubim, by our St. Thomas Church choristers. May this music uplift hearts and draw us closer to Jesus, who secured our freedom through his sacrifice on the cross.
Strings Bilahari for Senegalin Katrainin, arranged by Augustine Paul. Thank
அகிலத்தையும் படைத்தவர் நம் ஆண்டவர். ஆனால் படைப்பின் தெய்வத்தை அறியாத உலக மக்கள் சூரியனுக்கு நமஸ்காரம் என கூறி சூரியனை தெய்வமாக வணங்கும் செயல்பாடுகளும் இப்புவியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை நாம் அறிகிறோம். இந்த தருணத்தில் தரை, கடல், உயிர், வான் என சகலமும் படைத்த தயாபர பிதாவை, சர்வலோக ஆதிபனை, சர்வ சிருஷ்டிகனை, அவதாரா, ஜெகத்ரட்சகனே, பரிசுத்த ஆவி, பரம சர்க்குருவை உம்மை நமஸ்காரம் செய்கிறோம் என படைத்தவரை போற்றி புகழ்ந்து பாடும் அழகிய பழைய பாரம்பரிய பாடலை கேட்க உள்ளோம். இந்த அருமையான பாடலை, துதிப்பாடலை எழுதி இயற்றியவர் அருள் திரு வேதமாணிக்கம் ஐயா அவர்கள். நம் திரியேக தெய்வத்தை புகழ்ந்து பாடக்கூடிய மிகவும் அர்த்தம் நிறைந்த ஒரு அற்புதமான பாடலாகும். 1864ஆம் ஆண்டு கல்லுக்கூட்டம் என்ற பகுதியில் மதுரநாயகம் தேவாயி என்ற தம்பதியருக்கு 2வது மகனாக இவர் பிறந்தவர். இவர் தனது அரசு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சிறிது காலம் மத்திக்கோடு என்ற பகுதியில் சபை உபதேசியாராக ஊழியம் செய்த பின் 1912ஆம் ஆண்டு கல்லுக்கூட்டம் திருச்சபை போதகரானார். இவர் பல பாடல்களை இயற்றி இன்னிசையுடன் நற்செய்தி அளித்து வந்தார். தன்னையே வெறுத்து ஊழியம் செய்த போதகர் வேதமாணிக்கம் ஐயா வாலிபர்களை நல்வழிப்படுத்த சுவிசேஷ படையெழுச்சி என்ற திறந்தவெளி கூட்டங்களை நடத்தினார். இத்தகைய கூட்டங்களில் பாடுவதற்கு சுவிசேஷ படையெழுச்சி கீதங்கள் என்ற 16 பாடல்கள் அடங்கிய பாடல் புத்தகத்தை வெளியிட்டார். இவர் எழுதிய பாடல்தான் சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற அற்புதமான இந்த பாடல். இந்த அழகிய தமிழ் பாரம்பரிய பாடலை எங்களோடு சேர்ந்து ரசித்து பாடனை தேவனை துதித்து பாட வாருங்களேன். Oh
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசுதான் அந்த வார்த்தை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை ஒரு தேவனாய் இருந்தது என குறிப்பிடுவதற்கு காரணம், யெகோவாவின் சிருஷ்டிகளிலேயே அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதுதான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம் திரியேக தெய்வமாகிய பரிசுத்த நாதரை, எங்கும் நிறைந்த நாதரை போற்றி பாடும் இந்த இனிய ஆராதனையில் நாங்கள் இப்போது பாடவிருக்கும் பாடல் தமிழ் கிறிஸ்தவ உலகில் பெரும்பாலும் அனைத்து வரவேற்பு நிகழ்வுகளிலும், திருமண விழாக்களிலும், இன்னிசை நிகழ்ச்சிகளிலும், ஏன் அனைத்து கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளிலும் கூட முதன்மையாக வரவேற்பு நடனமாகவோ பாடலாகவோ கூட பாட கேட்டிருப்போம். ஆனால் இது ஒரு அழகான ஒரு தமிழ் பாரம்பரிய கீர்த்தனை பாடல். இந்த அழகிய அற்புதமான இந்த தமிழ் கீர்த்தனை பாடலை அழகிய சுரங்களுடன் இன்னிசையோடு எங்களோடு சேர்ந்து உள்ளம் சிலிர்க்க நம் திரியேக தெய்வனை மகிமைப்படுத்துங்களேன்.
Hello. As the Deep Panteth, a popular hymn arranged by David Cochlin, presented by Concert Filios.
And now we can have the song of Days of Elijah by Robin Mark. Is a powerful song of hope, courage that has resonated with believers around the world. The lyrics draw from biblical stories and themes, emphasizing hope, deliverance, righteousness, and unity. It is the belief and hope for all of us as children of God. We are longing for that day when Jesus will absolutely step out on that cloud and come and get his people. Throughout the song, there is a strong sense of hope and anticipation of God's promise to be fulfilled. The lyric speaks of a time when dry bones will come alive, referencing Ezekiel visions where God promises restoration and renewal to his people. The song acknowledges the challenging times we live in darkness and conflict. Despite these trials, believers are called to be a voice in the desert, declaring their faith. Days of Elijah encourages believers to trust that God is in control, even in difficult circumstances. The song is called to faith, integrity, and proclamation, a declaration that echoes through the ages. As the lyrics points out, we are the voice in the desert crying, "Prepare the way of our Lord's second coming." We should spread God's word and help one another, live righteously, and bring order to the chaos. Let us remember our Christ's victory over death, reminding us that life is worth living, as we sing the song, Days of Elijah. Holy
Check. Hello. இயேசு கிறிஸ்துவின் இனியான நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நமக்கு கொடுத்து அந்த ஆலயத்தில் இவ்வளோ பிள்ளைகள் பாடற் குழுவிலே பங்கு வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக ஐயாவுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இதை குறித்து நான் போன மாதம் நான் உங்கள்கிட்ட பேசும் பொழுது, ஆனால் நீங்கள் ஈவினிங் 4th சண்டே தவிர எந்த சண்டேயில் வச்சாலும் பரவாயில்லன்னாங்க. இது 5 சண்டேஸ் வந்திருக்கிறதுனால இன்றைக்கி வச்சுருக்கிறோம். ஐயாவுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி குருமார்கள், உபதேசியார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய ஒத்துழைப்பு, நிறைய நேரங்களில் ப்ராக்டிஸ், அதை எல்லாத்தையும் இது பண்ணி, முக்கியமாக பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்புனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு கொயர் சிட்டிக்குள்ளே இருக்குதுன்னா அது ஒரு ஆண்டவருக்கு மகிமையான ஒரு காரியம். இது நம்முடைய ஆலயத்தில் அது நிறைய ஒரு என்கரேஜ் பண்ணுறதுனால நடக்கிற ஒரு காரியம். அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மியூசிஷியன்ஸுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் சகோதரன் தாஸுக்காக, மைக்கேலுக்காக, அவர்களுடைய குழு, அவர்களுக்காக கான்சர்ட் ஃபெலோஸ், அவர்களுடைய குழுவுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற அதே மாதிரி நம்மளுடைய ஆலயத்தை சேர்ந்த ஜெபின் வந்து ஒரு சாக்ஸோஃபோன் ப்ளே பண்ணான். இந்த சாக்ஸோஃபோன் வந்து நம்மளுடைய ஆலயத்தினுடைய ஒரு மெம்பர் தான் பல மாதங்களுக்கு முன்பாக அது ஆலயத்தில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. எப்படிடான்னு யோசனை, இந்த பிள்ளைகளே அவங்களாவே படிச்சுக்கிட்டாங்க, எங்கேயும் போய் படிக்கலை. ஸோ அவங்களாவே ப்ளே பண்ணி இன்றைக்கி ஆலயத்துலேயும் ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சாங் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது பண்ணலாம். நாங்கள் நம்ம ஆலயத்துலேயும் மியூசிக் டேலண்டட் பிள்ளைகள், பெரியவங்களும் இருக்காங்க, சின்னவங்களும் இருக்காங்க, எல்லாரையுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வருகிற நாட்களில் செய்யணும். குறிப்பாக நான் இந்த தபேலாவோட பாடும்போது, அந்த ஆதிபிதா பாடும்போது ஐயாவை நினச்சேன். வந்த உடனே சொன்னாங்க, சிஎஸ்ஐ ஆர்டர் ஆஃப் சர்வீஸுக்கு தபேலா யூஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு. ஒருவேளை குறிப்பிட்ட நாட்களில் அதை செய்வதற்கும் ஆண்டவர் கிருபை தருவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அது கர்நாடிக் இதில் போகுது. அப்படிங்கும்போது அது தபேலா இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் நாங்கள் சீக்கிரமாக செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வார் என்று நம்புகிறேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், இன்னும் பிள்ளைகள் மியூசிக்கில் டேலண்டட் உள்ள பிள்ளைகளை எங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். நம்ம ஆலயத்தில் ஆண்டவருக்கு மகிமையாக எல்லா விதமான துதி கணங்களையும் பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் வருகிற நாட்களே நமக்கு கிருபை செய்வார். வருகிற ஒருவேளை கிறிஸ்மஸ் காலங்களிலே நடக்கிற ஒரு கான்சர்ட்டுக்கு முன்பாக அது ஒரு பெரிய டீமாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். நன்றி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தினுடைய பாடகர் குழுவினர் சிறப்பாக பாடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவர்கள் பல நாட்களாக, வாரங்களாக, மாதங்களாக இந்த பயிற்சியை செய்து சிறப்பாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருச்சபையிலே பாடகர் குழு, ஒருவேளை நான் வந்த பிறகு இந்த கேர்ள்ஸ் ஸ்கொயர் 7 மணி ஆராதனையிலே பாடுவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி இதை ஆரம்பித்தோம். நம்முடைய ஆலயத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் சிறப்பாக மியூசிக்கல் பயிற்சி பெற்றவர்கள். நீங்கள் பார்க்கும்போது கீபோர்டு நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் ப்ளே பண்ணாங்க. அதே போல் நிறைய பேர் மியூசிக் படிச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த பிள்ளைகளெல்லாம்
நம்முடைய ஆலயத்திலே பாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காலையில் 7 மணி ஆராதனையில் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், முதல்ல ஒரு கொயர் ஆரம்பித்தோம், அப்புறம் இங்கே நின்று பாடினோம், பிறகு ப்ரொசேஷன் ஆரம்பித்தோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்க இப்போ 8:30 மணி ஆராதனைக்கு ஈக்குவலாக 7:30 மணிலையும் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய பாடகர் குழு. ஆகவே சிறப்பாக நம்முடைய ஆராதனைகளிலே பாடுவது மட்டுமல்ல, இந்த கொயர் கான்செர்ட் ஒருவேளை அனைவரும் இணைந்து நிகழ்த்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதற்காக முயற்சி எடுத்த அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். மிக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் பாடினார்கள். ஒருவேளை ஆதிப்பிதா குமாரன் என்ற பாடல் சிறப்பாக பாடினார்கள், தமிழ் பாடல்கள். இந்த பாடல்கள் எல்லாம் நாம் ஆராதனையிலே பாடுகின்ற பொழுது ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாம் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பாடுவதுதான் பாடல், ஆராதனை வேளை. ஆகவே இவ்விதமாக நம்முடைய பாடகர் குழுவினர் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு நிகழ்வை நான் குறிப்பிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் 2 நாளாகமத்திலே 20வது அதிகாரத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே யோசபாத், இந்த யோசபாத்துக்கு விரோதமாக 3 கூட்டத்தார், மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இணைந்து சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் இணைந்து போருக்கு வருகிறார்கள். இந்த யோசபாத் ஆண்டவரிடத்தில் போகிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே இவர்களோடு கூட எதிர்த்து போராடுவதற்கு எனக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகின்றார். நீங்கள் இவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி 17ஆம் வசனத்தில், யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். பாருங்க, இந்த யோசபாத் ராஜா செய்த காரியம் என்னவென்றால், போரிடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யுத்த தளவாடங்கள் வேண்டும். ஆனால் இங்கு யுத்த தளவாடங்களை எடுக்கவில்லை, பதிலாக ஒரு சூப்பர் கொயரை அரேஞ்ச் பண்ணுறார் இல்லையா? இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பாடி ஆண்டவரை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்றது. 21ஆம் வசனத்தில், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் என்று பார்க்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். இந்த வசனத்தை நம்ம சொல்லி சொல்லி பாட பாட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை, மகத்துவமுள்ள தேவன் நமக்கு கொடுக்கிறார். என்ன நடக்கிறது என்பதை நம்ம அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த எதிராக வந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு வெட்டி கொள்ளுகிறார்கள், மடிந்து போகிறார்கள். அவங்க செய்ததெல்லாம் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை, மகத்துவமுள்ள தேவனை பாடினார்கள். அப்படி என்றால் பாடுகின்ற பொழுது ஆண்டவர் செய்கிற மகத்துவமான காரியம், இந்த பாடலை பாடும்போது
நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது ஆண்டவரை துதித்து பாடுகின்ற பொழுது. முதல்ல நம்முடைய லங்ஸ் அது என்ன செய்கிறது, அதனுடைய கெப்பாசிட்டி கூடுகிறது. அதாவது நன்றாக மூச்சை இழுத்து நாம் பாடுகின்ற பொழுது நம்முடைய லங்ஸ் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நம்ம மூச்சு பயிற்சியெல்லாம் நிறைய பேர் செய்வோம். ஆனால் அதை விட ஆண்டவரை துதித்து சப்தமாக பாடும்போது, அர்த்தத்தை உணர்ந்து பாடும்போது நம்முடைய லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, ஒருவேளை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர் ஹீல் பண்ணுறார். இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொரோனா வந்தவங்களுக்கெல்லாம் லங்ஸ் ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரே மருந்து ஆண்டவர் நமக்கு தருவது ஆண்டவரை துதித்து பாடுவது. ஆண்டவரை துதித்து பாட பாட, சப்தமாக பாட பாட, அர்த்தத்தை உணர்ந்து நாம் இணைந்து பாடுகின்ற பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு ஹீலிங் உண்டாகிறதை நாம் காண முடியும். அப்படின்னா நம்முடைய லங்ஸ் எல்லாம் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்ப்போம்னு சொன்னால், நம்முடைய தூக்கம் நன்றாக வருகிறது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல பாட பாட நல்ல சவுண்ட் ஸ்லீப் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூங்கும்போது குரட்டை விடுவாங்க, ஸ்னோரிங் இல்லையா? இந்த பாடுகிறவர்களுக்கு என்ன செய்யுமா, இந்த ஸ்னோரிங் அல்லது குரட்டை குறைந்து விடுமாம் இல்லையா? அப்போது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இணைந்து தூங்குவதற்கு சில நேரம் ஒருத்தர் போடுற குரட்டை வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாம் தூங்க விடாமல் ஆக்கி விடுகிறது இல்லையா? அப்படி என்றால் அனைவரும் நன்றாக தூங்குவதற்கு இந்த பாடல் நமக்கு உதவி செய்கிறது. நல்ல துதித்து பாடுவோம். ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, வீடுகளிலும் ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோம். அடுத்தது, பாட பாட நம்முடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. கவலைகள், துன்பங்கள் இவைகளினாலே நம்முடைய மன அழுத்தம், நிறைய நேரத்தில் இன்றைக்கு வருகின்ற ஒரு பிரச்சனை மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் நம்ம ஆண்டவரை துதித்து பாடுகின்ற பொழுது அது நம்மை விட்டு அகன்று போய் விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு 20 நிமிஷம் பாடின போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை எல்லாம் மறந்து ஆண்டவர் மீது நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்க ஆரம்பித்து விடுவோம். அது நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகின்றது. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நமக்கு குட்டி கொடுக்கின்றது. அடுத்தது, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், நம்முடைய பிரெயினுடைய ஷேப் அது நன்றாக மாறுகின்றது என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூளை, நம்முடைய நர்வ் சிஸ்டம் எல்லாம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் பாட பாட ஆண்டவரை துதிக்க துதிக்க எத்தனை நன்மைகள். அப்புறம் இந்த பிரெயினுடைய ஷேப் நன்றாக மாறுகிறதுனாலே நம்முடைய மெமரி பவர் கூடுகின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்றவர்கள் அநேகர் பரீட்சை வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே ஒரு பதட்டம் ஏற்படும் இல்லையா? ஆனால் ஆண்டவரை துதித்து துதித்து பாடுகின்ற பொழுது பதட்டங்கள் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். மாத்திரமல்ல, அந்த மெமரி பவரை இந்த பாடலை ஆண்டவரை துதிப்பதனாலே ஆண்டவர் குட்டி கொடுக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த பாடலை பாடுகிறதுனால ஆன்டி டிப்ரெசன்ட் உண்டாகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய காதுகளிலே ஒரு விதமான கருவி இருக்கிறதாம், சாக்குலஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இந்த சாக்குலஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருவியானது அது பாடலை நாம் கேட்கின்ற பொழுது, இனிமையாய் ஆண்டவரை பாடி துதிக்கின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது அது இன்பத்தை நம்முடைய சரீரத்திலே உருவாக்குகின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இம்யூன் சிஸ்டம் முழுவதும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கின்றது. நிறைய பேருக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப புவராக இருக்கும்
இல்லையா? நம்ம செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, நன்றாக ஆண்டவரை துதித்து பாட பாட நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பாடலை பாடுவது என்பது நம்முடைய ஆயுள் நாளை நீட்டிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை துதித்து துதித்து பாட பாட ஆண்டவர் நம்முடைய சரீரத்தையும் பலப்படுத்துகிறார். சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாத்திரமல்ல, பாடுகள், துன்பங்கள். இந்த யோசப்பாத்தை பார்த்தோம். அவர் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது எதிரிகளினிடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறார். 3 நாளாக அவர்கள் அந்த எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை கொள்ளையாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ துதிக்க துதிக்க சத்துருக்களினிடத்திலிருந்து வெற்றியை கொடுத்து, அது மாத்திரமல்ல, அவர்கள் விட்டு போன பொருட்கள் அவைகளையும் கொள்ளையாக ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாமும் துதிப்போம், பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சரீரத்திலும் ஆத்துமத்திலும் நம்முடைய எதிரிகளினின்றும் ஆண்டவர் நம்மை விடுவித்து மாபெரும் விடுதலையை நமக்கு தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது நாம் அடுத்த பாடலை பாடப்போகிறோம். அப்பொழுது யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். பாடுகின்ற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம்.
காணிக்கைகளையும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் தந்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக எங்களுடைய பாடகர் குழுவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, அருமையான பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து துதித்து பாடுகின்ற பொழுது நீர் எங்களுடைய வாழ்விலே மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் வேதாகமத்திலே உம்முடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவ்விதமாக சேனைகளின் கர்த்தரை குறித்து நாங்கள் பாடுகின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கிண்ணறங்களோடு வாத்திய கருவிகளோடு புல்லாங்குழலோடு ஆண்டவரே நரம்பு இசை வீணைகளோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே துதித்து ஆனந்த சத்தத்தோடு உம்மை புகழ்ந்து மேன்மைப்படுத்த உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உமக்கே துதியையும் கனத்தையும் செலுத்துவதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, படைத்திருக்கிற காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. இந்த ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுகிற அனைவரையும் உம்முடைய திருக்கரத்தினால் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பாடலின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய வீடுகளிலும் நாங்கள் உம்மை துதித்து மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்ற எங்களுக்கு கிருபை செய்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடகர் குழுவாக உம்மை பாடி மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய மகிமை நிறைவாய் தாங்க. ஆண்டவரே, பாடும்போது அர்த்தத்தை உணர்ந்து நாங்கள் பாடி உம்முடைய கிருபைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கும் எங்களுடைய பாடகர் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே, இத்தனை திரளாய் இணைந்து விசேஷமாக எங்களுடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிற இசை கலைஞர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் கொண்டு வந்து எங்களோடு கூட இணைத்து இந்த இசை நிகழ்வை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இதை ஒருவேளை காணுகின்ற அனைவரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நன்மைகளினால் நிரப்பியறள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இதை காணுகின்ற ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வழி நடத்தியறள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களில் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய வாழ்வு கட்டளையிட கடவர். நின்ற வண்ணமாகவே நிறைவு கீதமாக யுத்தம் செய்வோம் வாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம். நிறைவு கீதமாக பாடுவோம்.
தேவ சமாதானத்தோடே செல்ல கடவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். God bless you all.